யதார்த்தமான வார்த்தை தானே. நாங்கள் வந்து எப்படின்னா வன்னிய தோழர்களை வந்து எங்கேருந்து மீட்டெடுக்கிறோம்னா பாமகலேருந்து மீட்டெடுக்கிறோம். அதே மாதிரி இந்துக்களை வந்து பிஜேபியிலேருந்து மீட்டெடுக்கிறோம். இது இன்டர்நெட் சொன்ன வாசகம் அல்ல, தொடர்ந்து எங்கள் தலைவர் வலியுறுத்தி வருகிறார். இன்னைக்கு 2 குரூப்புமே அட்ரஸ் இல்லாமல் அழிந்து போனார்கள், ஒளிந்து போனார்கள், எங்கேயோ மறைந்து போனார்கள். சரிங்களா? அந்த கட்சியில் வந்து அப்பன் மகனுக்கே பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த போயிட்டு இவங்களை கூட்டணியில் எங்கே இருக்கிறான்னு அவங்களுக்கே தெரியல. இருக்கிற அவங்கள பார்த்தாலே ஆளக்கான துண்டக்கான துணியாக்கான ஓடி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை வந்து அவங்க விரும்பலாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருவதற்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இப்போ ஐயா வந்து அதெல்லாம் உணர்ந்து செயல்படுகிறார். இந்த நேரத்தில் வந்து ஐயாவுடைய அந்த பேச்சுக்கு அதெல்லாம் நம்ம பாராட்டுகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளவு வயது முதிர்ந்தாலும் கூட பத்திரிகையாளரை சந்திக்கிறார். ஆனால் தம்பி இன்னமும் வந்து அன்புமணி வந்து இன்னும் அன்பு மணியாத்தான் இருக்க தவிர ஒன்றும் பெருசாக வளர்ந்து வந்தமே தெரியல. அதை விடுங்க மேட்ரு. ஆனால் ஐயாவுக்கு வந்து விருப்பம் இருக்கலாம், நம்ம அந்த கட்சிக்கு போவோம், அங்கே கூட்டணி வச்சா நமக்கு சிறப்பாக இருக்குது, அது ஐயாவுடைய உரிமை, தப்பு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் கூட அவங்களை சேர்த்துக்கொள்ளலாம் என்று தளபதி ஸ்டாலின் விரும்ப மாட்டார். 2ஆம் கட்ட தலைவர்கள் சில பேர் இருப்பாங்க, துரைமுருகன், அது யாரு நான் பேர் சொல்ல மாட்டேன், அது சொல்லுவது நியாயம் அல்ல. ஆனால் அங்கே சில சங்கி குரூப்புகள் அங்கே இருக்குது. அந்த குரூப்புகள் கூட விசிகா வெளியேற்றிட்டு அவங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். செய்யுங்கன்றாருங்க தலைவர்.